நீட் ப்ரிப்ரேஷனில் பார்த்திங்கன்னா நம்ம படிக்க ஆரம்பிச்சிட்டோம், படிச்சுட்ருக்கோம். பட் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது, எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸை நமக்கு கொடுக்கும், அதுதான் நம்மளுக்கு நாமளே எது எல்லாம் முக்கியம் ப்ரையாரிட்டைஸ் பண்ணணும். ஸோ ப்ரையாரிட்டி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். உங்களுக்கு எந்த டாபிக்ஸில் எந்த சப்ஜெக்ட்ஸில் மிகப்பெரிய இம்பார்ட்டன்ஸ் இருக்குது, எதெல்லாம் நல்லா தெரியும், எந்த விஷயங்களில் உங்களுக்கு ஃபெமிலியாரிட்டி இருக்குது, அதில் என்சிஆர்டி புக் ஆகட்டும், அந்த டாபிக்ஸை மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா டீப்பாக கோத்ரூ பண்ணுங்க. அப்படி டீப்பாக பெரிய ஒரு படிக்கும்போது தான் உங்களுக்கு ஸ்மால் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸ் கூட தெரிய வரும். அந்த ஸ்மால் டெக்னிக்கல் கொஸ்டின்ஸுடைய ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு நீட்டில் வரப்போகுது. அந்த ஆன்சர்ஸ் தான் உங்களுக்கு ஃபுல் மார்க்ஸை கொடுக்க போகுது. அப்போ நீங்கள் உங்கள் ப்ரையாரிட்டிங்கிறது ஃபஸ்ட்டு டீப்பாக ஃபெமிலியராக தெரிஞ்ச சப்ஜெக்ட்ஸை படிக்கணும், அதை டீப்பாக படிக்கணும். அதை படிச்சுட்டு அதை ரிவிஷன் பண்ணணும். அதை பண்ணினாலே உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்டு, ஒரு மொரால் பூஸ்ட்டு கிடைச்சிடும். அப்படி அந்த மொரால் பூஸ்ட்டு செல்ஃப் கான்ஃபிடென்ட் கிடைச்சதுனுமே உங்களுக்கு ரெஸ்ட் ஆஃப் த அன்ஃபெமிலியர் சப்ஜெக்ட்ஸை நீங்கள் நெக்ஸ்ட்டு ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ உங்களுடைய ரிவிஷன்லேருந்தே நீங்கள் நீட்டுடைய ஒரு 100%ங்கிற இலக்கு இல்லாமல் ஒரு பாஸ் பண்ணுறாங்கிற இலக்கு கூட உங்களுக்கு ஈஸியாக அடைய முடியும். ஸோ நீட் அப்படிங்கிறதுல ஒவ்வொன்றையும் பிரம்மாண்டமாக பார்க்காம ஸ்மால் ஏரியா, ஃபெமிலியர் ஏரியா, உங்களுக்கு டீப்பாக தெரிஞ்ச ஏரியாவை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டைஸ் பண்ணிவிட்டு அதுதான் உங்களுடைய ப்ரையாரிட்டின்னு வச்சுக்கிட்டு ஸ்டார்ட் பண்ணி அதுக்குள்ளே டீப்பாக போய் படித்து அதுக்கு ரிவிஷன் பண்ணிவிட்டு மற்ற ஏரியாவை கவர் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஒரு மொரால் பூஸ்ட் கண்டிப்பாக அதுவே உங்களுக்கு ஹை ஸ்கோரை ஏற்படுத்தி நீட் சம்பந்தமான அனைத்து பகுதியிலையும் தொடர்ந்து பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.